ஹலோ, நான் விஜய் பேசுறேன். தம்பி, நான் அனிதாம்மா வீட்ல இருந்து பேசுறேன். நீங்க புறப்பட்டு உடனே வாங்க. என்னாச்சு? அனிதாம்மா மாடியில இருந்து இறங்கும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க. ஓ மை காட். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க உடனே வாங்க. என்ன பண்றதுனே புரியல. நான் உடனே கிளம்பி வரேன். இந்த டைம்ல எங்கீங்க? அனிதாவுக்கு அடிபட்டுடுச்சான். நான் அவளை உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். வேற யாராவது கூட்டிட்டு போவாங்க. நீங்க இப்ப போகாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். Just shut up. மாப்பிள்ளை கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு கோச்சிக்கிட்டு வந்துட்டியா? ரொம்ப நல்ல வேலை செஞ்ச. என் வயித்துல நீ பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். அதுக்கு காரணமா இருந்ததுக்காக நான் வெக்கப்படுறேன். புகுந்த வீட்டுல சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புறதை விட்டுட்டு அவ செஞ்சது கரெக்ட்னு சொல்றேடி காமாதீங்க அப்படின்னு இந்த நாவல்ல போட்டிருக்கு. சாந்தி, சாந்தி, வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க. என்ன சாந்தி இப்படி சொல்லாம திடீர்னு வந்துட்ட? பேச்ச கேட்காத புருஷன்கிட்ட சொல்லிட்டு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரி வா போலாம். எங்க? நம்ம வீட்டுக்கு. கொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பில்லாத வீட்டுக்கு அவையே வரணும். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. சாந்தி, நீ சின்ன விஷயத்தை பெருசாக்குற. சின்ன விஷயமா? இது சின்ன விஷயமா? மணமேடையில அவங்க மேல ஒட்டி உரசிட்டு இருந்தா அது சின்ன விஷயம்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நட்ட நடு ரோட்ல நீங்க அவளை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொன்னேன்னு சொன்னீங்க. அதையும் சின்ன விஷயம்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப கட்டிக்கிட்டவளை விட அவதான் முக்கியம்னு நினைக்கிறத சின்ன விஷயமா எனக்கு தோணல. சாந்தி, தினமும் என்கிட்ட ஷிட்னி ஷெல்டன், ஜெஃப்ரி ஆர்ச்சர் புக்ஸ் எல்லாம் படிப்பேன். இதெல்லாம் எனக்கு தெரியாதான்னு சொல்லுவேன். அவங்க புக்ஸ் படிச்சா மட்டும் பத்தாது, வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மனுஷங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். வா போலாம். ஐயோ, ஏற்கனவே உன்னையும் அவளையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டது போதும். நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. நிறுத்துங்க. இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. அனாவசியமா தலையிடாதீங்க. வாங்கி கட்டிக்கிட்டியா? சாந்தி, இப்ப வரப்போறியா இல்லையா? வர. நான் சொல்ற கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா இனிமே நீங்க அனிதா வீட்டுக்கு போக கூடாது, அவ கூட பேசக்கூடாது. அது மட்டும் இல்ல, நீங்க அவளை மறந்துடணும், அவ உறவை அறுத்துக்கணும். அப்படின்னா தான் நான் உங்க கூட வீட்டுக்கு வருவேன். சாந்தி, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. அதுல ஒரு கண்ணு குத்திக்க சொன்னா எப்படி? இன்னைக்கு ரெண்டு கண்ணுன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு அது ரெண்டு வீடு ஆகாதுன்னு என்ன கேரண்டி? ஆஹா, நான் என் முடிவை சொல்றேன். அதுவும் முடிவா சொல்றேன். நான் அவ வீட்டுக்கு போவேன், அவ கூட பேசுவேன், அவ நல்லது கெட்டது கவனிச்சுக்குவேன். ஒரு கெஸ்ட் இருந்தா என் கூட வா. இல்ல, உங்களுக்கு உங்க புனிதமான அனிதா மேலயும் உங்க புனிதமான உறவு மேலயும் மோகம் பறிச்சு பொண்டாட்டி நான் தேவைன்னு என்னைக்கு என் கால்ல விழறீங்களோ அன்னைக்கு வரேன். ஆஹா, உனக்கு அவ்வளவு சீன் கிடையாது. புனிதமான எங்க உறவுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு மனம் திருந்தி புருஷன் நான் தேவைன்னு உன்னை என் கால்ல விழ வைக்கிறேன். மைண்ட் இட்.